ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சிக்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க் அண்ட் 3 மார்க் கொஸ்டின் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க் தியரியில் எத்தனை கேட்பாங்க அப்படின்னம்னா, தியரியிலேயே நீங்கள் 100% எக்ஸாமில் கிளியர் பண்ணிட முடியும். ஏன்னா 2021லேருந்து 2024 வரைக்கும் அனலைஸ் பண்ணதில் 2020 மட்டும்தான் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னம்னா 3 தியரி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நடந்த எக்ஸாம் எல்லாத்துலேயுமே 2 மார்க் கொஸ்டினில் 6 கொஸ்டின் உங்களுக்கு தியரி வந்துடும். 3 மார்க் கொஸ்டினில் 3 அல்லது 4 கொஸ்டின் தியரி வந்துடும். 5 மார்க்கில் 2 கொஸ்டின், வேறுபடுத்துக கொஸ்டினில் 1, அதுபோக கொஸ்டின் டைப்பில் 1, 2 5 மார்க் கொஸ்டின் தியரியில் வந்துடும். பேலன்ஸ் 2 மார்க்கில் 1, 3 மார்க்கில் 2, 5 மார்க்கில் 4 மட்டும்தான் நீங்கள் கணக்கு எழுத போகிறீங்க. அதனால் தியரி என்னென்ன இம்பார்ட்டன்ட் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். கணக்கியல் வரையறு 2 மார்க் கொஸ்டின். இல்லை எனக்கு இங்கிலீஷ் மீடியம் வேணும் அப்படின்னம்னா ஆல்ரெடி நம்முடைய சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு அப்படியே பேக்கில் வந்தீங்க அப்படின்னம்னா நம்முடைய சேனலை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னம்னா உள்ளே உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான தம்ப்நெயிலேயே போட்டு தான் வச்சுருப்பேன். அதனால் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்டேட் பண்ணியிருக்கேன். இல்லை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இதில் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 பேருக்குமே டவுன்லோட் பண்ணுறதுக்கு. கணக்கியலை வரையறு, கணக்கியலின் ஏதேனும் 2 பணிகள், கணக்கியல் தகவல்களை மிகவும் ஆர்வமுடைய நபர்கள் யாவர், கணக்கேடு பராமரிப்பை வரையறு, கணக்கியல் கருத்துக்கள் என்றால் என்ன, ஆதார ஆவணங்கள் என்றால் என்ன, குறிப்பேட்டில் பதிவு செய்தல் என்பதன் பொருள் என்ன, சொத்து கணக்கு என்றால் என்ன, பேரேடு என்றால் என்ன. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் உங்களுக்கு சார்ட் அவுட் பண்ணி இம்பார்ட்டன்ட் சொல்லிடுறேன். பேரேடு என்றால் என்ன படுத்துக்கங்க. அது மாதிரி எடுத்தெழுதுதல் என்றால் என்ன, 2ல் 1 கன்ஃபார்மாக வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இருப்பாய்வு என்றால் என்ன, இருப்பாய்வின் படிவம் தருக. கொஸ்டின் நம்பர் 12 அண்ட் 13 இது 2 படிச்சுக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 15, ஏதேனும் 4 துணை நாடுகளின் வகைகளை குறிப்பிடுக. அடுத்து பற்று குறிப்பு என்றால் என்ன, வரவு குறிப்பு என்றால் என்ன, 16, 17 இது 2 உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். அடுத்து கொஸ்டின் நம்பர் 19 இருக்கக்கூடிய இடாப்பு என்றால் என்ன, கொஸ்டின் நம்பர் 22 இருக்கக்கூடிய சாதாரண ரொக்க ஏடு என்றால் என்ன, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 24 இருக்கக்கூடிய சில்லறை ரொக்க ஏடு என்றால் என்ன, கொஸ்டின் நம்பர் 26 and 7 இருக்கக்கூடிய வங்கி சரிக்கட்டும் பட்டியல் என்றால் என்ன, விதிப்பிழை என்றால் என்ன, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுமாதிரி கொஸ்டின் நம்பர் 30 இருக்கக்கூடிய தேய்மானம் என்றால் என்ன, தேய்மானம் கணக்கிடும் முறைகள் யாவை, 30, 31 இது 2 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து கொஸ்டின் நம்பர் 35, பயன் தரும் சொத்துக்கள் என்றால் என்ன, நிலை சொத்துக்கள் என்றால் என்ன, 35, 36 இது 2ல் 1 கன்ஃபார்மாக கேட்டுருவாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு 43 கேள்வி, 6 கேள்வி அட்டன் பண்ணுறதுக்கு 43 படிக்கணுமா அப்படின்னம்னா உங்களுக்கு சார்ட் அவுட் பண்ணி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அது மட்டும் படிச்சிருந்தீங்கன்னா கூட போதும். கொஸ்டின் நம்பர் 38, சரிக்கட்டும் பதிவுகள் என்றால் என்ன, கொஸ்டின் நம்பர் 40 இருக்கக்கூடிய முன்கூட்டி செலுத்திய செலவு என்றால் என்ன. அடுத்து 41 கணினிமய கணக்கியல் என்றால் என்ன, மென்பொருள் என்றால் என்ன, ஏதேனும் 2 கணக்கியல் தொகுப்பின் பெயரை குறிப்பிடவும், 43 இருக்கக்கூடியது. 3 மார்க் கொஸ்டின்லேயே உங்களுக்கு சார்ட் அவுட் பண்ணியே சொல்லிடுறேன். கணக்கியலின் பிரிவுகளை சுருக்கமாக கூறுக, கணக்கியலின் முக்கியத்துவத்தினை விவரி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏன் ஒரு வணிக அமைப்பு இக்கருத்தை பின்பற்ற வேண்டும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 6 இருக்கக்கூடிய கணக்கியல் தரநிலைகள் குறித்து சிறுகுறிப்பு வரைக. ஆள்சார் கணக்கின் 3 வகைகளை கூறு, 7வது கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இரட்டை பதிவு முறை என்றால் என்ன, அதன் நன்மைகளை எழுதுக. கொஸ்டின் நம்பர் 8 இருக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து கொஸ்டின் நம்பர் 10 இருக்கக்கூடிய குறிப்பேட்டினை பேரேட்டுடன் வேறுபடுத்துக. அந்த வேறுபடுத்துக கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை படிச்சுக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 13 இருக்கக்கூடிய துணை ஏடுகளின் நன்மைகள் யாவை, ரொக்க தள்ளுபடிக்கும் வியாபார தள்ளுபடிக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை எழுதுக. கொஸ்டின் நம்பர் 14 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுமாதிரி வங்கி சருக்கட்டும் பட்டியல் தயாரிப்பதற்கான 3 காரணங்களை கூறுக. கொஸ்டின் நம்பர் 16. அதுமாதிரி 18, 19 இருப்பாய்வு வெளிப்படுத்தாத பிழைகள் யாவை, இருப்பாய்வு வெளிக்காட்டும் பிழைகள் யாவை, அது 2ல் 1 கன்ஃபார்மாக வரக்கூடியது. 18, 19 2ம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 21, 22 இருக்கக்கூடிய தேய்மானம் ஏற்படுத்துவதற்கான காரணங்கள் யாவை, தேய்மானம் கணக்கிடுதலில் நேர்கோட்டு முறை குறைந்த செல் மதிப்பு முறை இடையே உள்ள வேறுபாட்டினை பட்டியலிடுக. வேறுபாடுக கொஸ்டின் எல்லாமே படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் 3லையுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேறுபடுத்துக கொஸ்டின் கன்ஃபார்மாக உங்களுக்கு வரும். முதலின செலவு மற்றும் வருவாயின செலவு வேறுபடுத்துக, முதலின வரவு மற்றும் வருவாயின வரவு வேறுபடுத்துக, இருப்பாய்வும் இருப்பு நிலைக்கும் இடையே உள்ள வேறுபாடு ஏதேனும் 2 வேற்றுமைகளை எழுதுக. அடுத்து கொஸ்டின் நம்பர் 27 இருக்கக்கூடிய கணினிமய கணக்கியல் முறையின் மூலம் உருவாக்கப்படும் பல்வேறு வகையான அறிக்கைகளை பட்டியலிடுவோம், 27 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டினில் வேறுபடுத்துக என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோ கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுவேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் லிங்க் இருக்குது, மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.